குழந்தை வேணும்னு 6 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெண் எழுதுற கவிதை தான் இது. இதை குடித்தால் குழந்தை பிறக்கும் என்றால் விஷத்தை கூட குடிக்க நான் தயாராக இருக்கிறேன். எவ்வளோ வலி இருக்கிற ஒரு கவிதை இல்ல? குழந்தை பெத்துக்கிறதுக்காக உயிரை கொடுக்குற உலகத்துல, குழந்தை பெத்துக்கலன்னு உயிரை எடுக்கிற சமுதாயத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க போனாலும் கல்யாணம் ஆன உடனே அவங்க கேட்குற கேள்வி, என்ன விசேஷம் எதுவும் இல்லையா? என்ன இவ்வளோ நாள் வரைக்கும் குழந்தை பெத்துக்காம இருக்கீங்க? எப்போ பெத்துக்க போறீங்க? இந்த மாதிரி கேள்வி தான் நிறைய நம்ம சொசைட்டியில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற பெண்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எப்போ குழந்தை பெற்றுக்கணும், குழந்தை பெற்றுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறதுல நாங்கள் டிசைட் பண்ணிக்கிறோம், நீங்கள் யாரும் உள்ளே வராதிங்கன்னு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த பெண்ணை வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க, எங்கேயோ முன்னாடி நின்று ஒரு விஷயம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து பண்ண அன்லக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சொசைட்டி ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு பெண் மேலே என்றைக்குமே இருந்துட்டு தாங்க இருக்குது. இப்போ வந்து ஜென்ரேஷன் மாறிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது. ஜென்ரேஷன் அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்குது. ஐ மீன் லைக் பீப்புள் மாறிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வே ஆஃப் ட்ரீட் பண்ணுறது இருக்கு இல்லையா பெண்களை, அது இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்ருக்கு. அது மேபி ஃப்யூச்சரில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் மாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். தயவு செஞ்சு ஒரு பெண்ணை பார்க்கும்போது கல்யாணம் ஆன உடனே இந்த கேள்வியை கேட்குறத நிறுத்துங்க. அவங்களுக்கு குழந்தை வேணும்னா அவங்க பெற்றுப்பாங்க. நீங்கள் யாரும் அவங்க மேலே போட்டு ப்ரெஷர் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கவிதையெல்லாம் கம்மியாகும் அண்ட் வரவே வராது மேபி. அதனால் மற்றவங்களோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கோங்க அண்ட் பெண்களாக ட்ரீட் பண்ணுங்கள். தேங்க்யூ.